வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 13 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தரங்கா மில் மற்றும் தங்கர் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கோரியா மற்றும் டஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மங்கன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகர்வால், பால்டி, மோன், பொரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜ்ஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாருடைய இன்னொரு பெயர் அச்சுநிதா பாத்ரா. சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க வல்லபாச்சாரியா. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்தா பகுதி 9ல சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால தோமடோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஸ்ரீ ராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேஷவ் சந்திரசன் இந்தியன் மிரர் வாம்போதின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வாய வந்தன யோஜனா 4 மே 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018 அறிமுகமாச்சு. துரு PM புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019. பிரதான் மந்திரி அன்னதாதா சனரக்ஷன் அபியான் அதாவது PM ஆஷா திட்டம் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராம் அபியான் 23 ஜூலை 2024 அறிமுகமாச்சு. 2025 யுனெஸ்கோ கில்லர்மோ கானோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசை வென்றவர் யார்? லா பிரென்சா. 2025 யோகா மகோத்சவத்தை நடத்தும் நகரம் எது? நாசிக். சிறப்பு 301 அறிக்கை எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ். ஏப்ரல் 2025 ITBB ஆல் சமீபத்தில் எந்த மலை சிகரம் ஏறப்பட்டது? மக்காலு. உலகத்துடைய 5வது மிகப்பெரிய மலை. தீபிகா குமாரி ஷாங்காயில நடந்த வில்வித்தை உலகக்கோப்பை நிலையத்துள்ள வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ராமன் திருவிழா உத்தரகாண்ட் மாநிலத்துல ஏப்ரல் மாசம் முடிகிற டைம்ல சலூர் மற்றும் துங்கா நகரத்துல நடக்கும். ஐரோப்பிய ரெட் அட்மிரல் பட்டாம்பூச்சி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் காணப்பட்டது? ஹிமாச்சல பிரதேசம். இந்த ஐரோப்பிய ரெட் அட்மிரல் பட்டாம்பூச்சியுடைய சயின்டிபிக் அறிவியல் நேம் வனிசா அட்டலாண்டா. வனிசா அட்டலாண்டா. ரோங்தாங் சுரங்கப்பாதைக்கு அடல் பிகாரி வாஜ்பேயி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசம். ஹர்கர் ஜல் மாவட்டத்தின் 100வது பகுதி சம்பா மாவட்டம். ட்ரோன் கொள்கை மற்றும் ட்ரோன்களின் பொது பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்த முதல் இந்திய மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். முளைத்தீ வணிக சாகுபடியை தொடங்கிய முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். முக்கிய மந்திரி சிக்ஷா யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மணிகரன் யாத்திரை அப்படிங்கிற தளம் ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரத்தை வெளியிட்டுள்ள இந்திய நகரம் எது? காசியாபாத். இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் உதய்பூர். ISO சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பூங்காவாக பிஞ்சு புலிகள் சரணாலயத்தை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா பூனேல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் மசாலி. எந்த நாள் தேசிய தொழில்நுட்ப தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மே 11. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து எம்பவரிங் a sustainable tomorrow through innovation. ஸோ மே 11 நம்ம நேஷனல் டெக்னாலஜி தினம், அதாவது தேசிய தொழில்நுட்ப தினம் 1999ல இருந்து அனுசரிச்சு வந்திருக்கோம். காரணம் பொக்ரான் 2 டெஸ்ட், இரண்டாம் பொக்ரான் டெஸ்ட் 1998ல நடந்துச்சு அப்துல் கலாம் தலைமையில. ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். லக்னோவில் பிரம்மோஸ் உற்பத்தி நிலையத்தை தொடங்கியவர் யார்? நம்ம இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்டர்
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இது மொத்தம் 300 கோடி செலவுல இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால பஞ்சரா விராசத் அருங்காட்சியகம், வதோதரால டாடா விமான வளாகம், புதுதில்லியில முதலாவது போடோலாந்து மகோத்சவ், ஹரியானால பீமா சக்கி யோஜனா தொடங்கி வச்சிருக்காங்க நரேந்திர மோடி. அனில் சௌகான் ஐஐடி கான்பூர்ல ஆசியாவின் மிகப்பெரிய கல்லூரிகளுக்கிடையான தொழில்நுட்ப டெக்ரித்தி 2025 ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அமித்ஷா ஹிசார் அப்படிங்கிற இடத்துல மகாராஜா அக்ரசேனாவின் சிலை மற்றும் புதிய ஐசியூ வார்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் வலையமைப்பு VOTAN முயற்சியை எந்த அமைப்பு தொடங்கியுள்ளது? UNOCT, அதாவது யுனைடெட் நேஷன் ஆபீஸ் ஆஃப் கவுண்டர் டெரரிசம். தென்னாப்பிரிக்கா நம்பகமான சுற்றுலா ஆபரேட்டர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து நாடு புர்கா தடை சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. ஆஸ்திரேலிய நாடு மீட்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மெட்டா உலகின் மிக நீளமான கடலுக்கடியில் கேபிள் அமைப்பு ப்ராஜெக்ட் வாட்டர் ஒர்த் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எய்ம் ஃபார் நேச்சர் முயற்சி தொடங்கியிருக்காங்க. புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள்: பவுல்ட்ரி மில்ட்யூ ஆஃப் வீட் அப்படிங்கிற நோய், ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ரட்டா சுகர் கேன், குளோமரலா டுகாமென்சிஸால ஏற்படக்கூடியது. எர்காட்டா பஜ்ரா கிளாவிசஸ் ஃபிசிஃபார்மிஸ்ல ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் மேக்னபொருத்தி கிரைசில ஏற்படக்கூடியது. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட், செர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோல ஏற்படக்கூடியது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, ஃபைட்டோப்தரா இன்வெஸ்டன்ஸ், ரஸ்டா பீட் புகுஷினா கிராமின்ஸ் டிட்டிகி. கிரீன் ஏர் டவுனி மில்ட் ஆஃப் பஜ்ரஸ் கிளர்ஸ்போரா கிராமிகோலா. லூஸ்மெண்ட் ஆஃப் ஃபீட் உஸ்டேலாக ட்ரிட்டிகால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் கேரி ருகுவன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜோ ஹாஃபில் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹாங்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.